ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி ஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எப்படி அந்த கோயிலுக்கு போனோம், கோவிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமிங் என்ன, மேலே ஸ்பெஷல் தர்ஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் காலையில் ஒரு 9 o'clock கிட்ட போயிருந்தோம். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம வெயிலாக இருந்துச்சு. இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock திறந்துடுறாங்க. மதியானம் 1:30 வரைக்கும் கோவில் இருக்குது. பைக்கில் தான் போயிருந்தோம். பைக்கை கீழே பார்க் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கே கீழே பார்க் பண்ணுறதுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பைக்குக்கு. கோவில் அடிவாரத்திலேயே உப்பு போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி போடலான்னு ஒரு பேக்கெட் உப்பு வாங்கலான்னு போயிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பேக்கெட் உப்பு 20 rupees சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 250 grams இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்கிட்டு உப்பு போடலான்னு போட்டால் அங்கே பக்கத்துலேயே ஒரு தாத்தா அந்த உப்பை என்கிட்ட கொடுங்கன்னாரு. சரி ஏதோ பண்ண போகிறாருன்னு அவர் கையில் கொடுத்தா அவர் திஷ்டி சுற்றி போட்டார். தேடி வரும் பொது வாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது கை கொடுக்க ஏற்றப்படும் நீ ஒரு வாய் வெள்ள விநாயகா திருஷ்டி விநாயகா. திஷ்டி சுத்தின உப்பை நம்ம கையிலேயே கொடுத்துட்டு அதை கீழே போட்டு எல்லா திஷ்டியும் கழிஞ்சிடணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொன்னார் அந்த தாத்தா. அதே மாதிரி அந்த உப்பை கீழே போட்டுட்டு மேலே ஏறலான்னு பார்த்தா அந்த தாத்தா 20 ரூபாய் தாங்கப்பான்னாரு. எதுக்கு தாத்தானா திஷ்டி சுத்தினத்துக்கு இங்கே 20 ரூபாய் பண்ணாரு. சரின்னு அவருக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கோவில் மலை ஏறுறதுக்கு மொத்தம் 84 ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட வருது. ஸோ உங்களால் ஏற முடிஞ்சால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு இன்னொரு ரூட் போகுது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் மலை மேலே போகிறதுக்கு. அந்த ரூட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் பைக்கு கார் எதுல போனாலுமே நீங்க டைரக்டா கோவிலுக்கு பக்கத்துலயே நீங்க பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் சைடு என்ட்ரன்ஸ். வயசானவங்களால அவ்வளோ படிக்கட்டு நடக்க முடியாது. அதனால நீங்க வண்டியை இங்கேயே பார்க் பண்ணிட்டு ஈஸியாவே நீங்க கோவிலுக்கு போயிடலாம். ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு ஒரு 5 minutes கூட ஆகாது. நாங்களும் சீக்கிரம் மேலே ஏறி வந்துட்டோம். பட் நாங்க போகும்போது செம வெயிலா இருந்துச்சு. நாங்க போகும்போது ரீசெண்டா தான் ஆடி 18 முடிஞ்சிச்சு. அதனால கோவில் என்ட்ரன்ஸ்லயே முருகர் வள்ளி தெய்வானையோட ஸ்டாச்சு ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தாங்க. டெக்கரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க வீக்கெண்டு தான் போயிருந்தோம். கியூவே ரொம்ப பெருசா இருந்துச்சு. பாப்பாவும் அந்த டைம் ஒரே அழுதுட்டு இருந்தா. அவளை வச்சுட்டு சமாளிக்க முடியாதுன்றனால நாங்க ஸ்பெஷல் தர்ஷனுக்கே போயிட்டோம். இந்த இடத்துல ஸ்பெஷல் தர்ஷனுக்கு ஒருத்தருக்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்க. முருகர் கோயில்னு வந்தாலே சேவல் மயில்லாம் பாக்குறதுக்கு கோவில்ல அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேவல் இருந்துச்சு. கோவிலோட செவுருல முருகரோட 6 படை வீடையும் அவ்வளோ சூப்பரா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நாங்க போகும்போது ஸ்பெஷல் தர்ஷன்ல அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால நாங்க 10 minutesலயே சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். கோவில்ல சாமி கும்பிடும் போது செம பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்துச்சு. அந்த முருகர் சிலையை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. ஃபுல் கோவிலையும் சுற்றி முடிச்சுட்டு சரி பிரசாத கவுண்டரில் பிரசாதம் வாங்கலான்னு வந்திருந்தோம். கோவிலில் பிரசாதமாக வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம்னு எல்லாமே 200 grams 30 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் புளி சாதம் சக்கரை பொங்கல் வாங்கியிருந்தோம். இது வந்து 60 rupees ஆகுது. இந்த இடத்துல அவங்க ஃபோன்பே கூகுள் பே கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சீரியஸா பிரசாதத்தோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோவிலுக்கு வெளியிலேயே நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க முடி காணிக்கை கொடுக்கறதா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க மொட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை அடிச்சுட்டு ஒரு அண்ணன் வெளில வந்தாரு. அவர்கிட்ட எவ்வளோனா இங்க மொட்டை அடிக்கிறதுக்கு சார்ஜ் பண்றாங்கன்னு கேட்டதுக்கு 100 rupees சார்ஜ் பண்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு பக்கத்திலேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. சாமி பார்த்துட்டு வெளியில வர்ற இடத்துலயே அன்னதானம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லியும் 100 மெம்பர்ஸ்க்கு. அப்படியே கோயிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வேண்டுதல் வச்சு தீபமும் நீங்க ஏத்திக்கலாம். நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்க குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கோவிலோட லொகேஷனா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப்.